Dear student, in the video unit 1 exercise 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். From the following particulars ascertain profit or loss. அதில் பர்டிகுலர் ருபீஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் at the beginning of the year 1st April 2018 5 lakhs. Capital at the end of the year 31st March 2019 8,50,000. Additional capital introduced during the year 1,20,000. Drawings during the year 70,000. இதுதான் சம்மு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அந்த ஃபார்மேட் பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதனுடைய ஃபார்மேட். இதில் பர்டிகுலர்ஸ் இருக்குது, க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது, அதிலிருந்து ஆட் டிராயிங்ஸ், அதில் வர ஆன்சர் ஒன்று வரும், அதிலிருந்து லெஸ் அடிஷனல் கேபிட்டல், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதுதான் அதோடைய ஃபார்மேட். ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அல்டிமேட்டாகவே நம்ம பார்க்குறது க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் தான். க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் நமக்கு கிடச்சிரும். இந்த டிராயிங்ஸும் அடிஷனல் கேபிட்டலும் என்ன பண்ணணும்னா அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வருது இல்லையா, அதுக்காக இந்த டிராயிங்ஸ் அடிஷனல் கேபிட்டல் ரெண்டுமே வந்து க்ளோசிங் கேபிட்டலை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் டிராயிங்ஸ் ஆட் பண்ணுறது, அடிஷனல் கேபிட்டலை வந்து லெஸ் பண்ணுறது. இதுதான் அதனுடைய ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் நம்ம தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக நம்ம சம்ம வந்து போட்டுடலாம். இந்த சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மேட் படி க்ளோசிங் கேபிட்டல் 8,50,000 நம்ம எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஆட் டிராயிங்ஸ் வந்து 70,000 நம்ம ஆட் பண்ணும்போது அதனுடைய டோட்டல் 9,20,000 வந்துடுது. அதுலேருந்து லெஸ் அடிஷனல் கேபிட்டல் 1,20,000 இருக்குது. அது ரெண்டையும் லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 8 lakhs வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. அப்போ லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், அதில் 5 lakhs கிடச்சிருது. இந்த 8 lakhsலேருந்து 5 lakhs நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் 3 lakhs கிடைக்குது. அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அல்டிமேட்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா க்ளோசிங் கேபிட்டல் தான். க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 8 lakhsலேருந்து 5 lakhs மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3 lakhs வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சம்முடைய சொல்யூஷன். யூனிட் 1 எக்ஸசைஸ் 2 அதனுடைய சொல்யூஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதில் வந்து கேபிட்டல் அஸ் ஆன் 1st January 2018 கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆன் 31st December 2018 கொடுத்துருக்காங்க 1,80,000. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் 40,000 கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸ் மேட் டூரிங் த இயர் 50,000 கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுனால ஏற்கனவே நம்ம அந்த ஃபார்மேட் பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ டேரெக்டாக நம்ம சொல்யூஷனுக்கு அப்புறம் இந்த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறதுனால நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டாச்சு. இதுலேருந்து க்ளோசிங் கேபிட்டல் நம்ம எடுத்து எழுதிடலாம். க்ளோசிங் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதம் இருக்குல்ல 1,80,000 அதுதான் க்ளோசிங் கேபிட்டல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் டிராயிங்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். டிராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் 50,000 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 2,30,000 வந்து வந்துடுது. அதுலேருந்து லெஸ் அடிஷனல் கேபிட்டல் அங்கே நம்ம சம்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்னு கொடுத்துருக்காங்களா 40,000, அதை எடுத்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 1,90,000 கிடைக்குது. இதுதான் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அல்டிமேட்டாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இங்கே 1,90,000 வந்திருக்கு. அதிலிருந்து ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம லெஸ் பண்ணும் பொழுது 2,20,000 நம்ம லெஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா -30,000 வந்திருக்கு. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் சம்மில் ப்ராஃபிட் 3 lakhs பார்த்தோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000 தான் இருக்குது. ஆனால் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2,20,000 இருக்குது. அப்போது நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 2,20,000 கொடுத்துருக்கேன். அந்த இயர் எண்டில் பார்த்திங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலை காட்டிலும் கம்மியாக தான் இருக்குது. அப்போ இதுதான் நம்ம லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். லாஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு 2,20,000 மைனஸ் 1,90,000 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த 3 lakhs வந்து லாஸ் நமக்கு இங்கே சம்மை பொறுத்த வரைக்கும் காட்டுது. இந்த 2 சம்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.